Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ட அடிஷன் சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ட அடிஷன் என்று வரப்போக்குள்ள இந்த அடிஷனுங்கிற செக்ஷன் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் முக்கியமான ஒரு செக்ஷன். இப்போ நார்மலாக நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒவ்வொரு கம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு கம்போனன்ட்ஸாலேயும் உங்களோட உடம்புக்கு வரக்கூடிய எனர்ஜியில் ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அப்போ அது ஒவ்வொரு கம்போனன்ட்ஸாலேயும் உங்களோட உடம்புக்கு வரக்கூடிய எனர்ஜியோட வேல்யூவை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டால், ரைட், எனர்ஜி இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த ஒவ்வொரு கம்போனண்ட்டாலேயும் வர எனர்ஜியை வந்து டோட்டல் பண்ணிவிட்டு, ரைட், இவ்வளவு எனர்ஜி நாங்கள் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? அப்போ இது வந்து ஒரு 4-5 இடத்துல நம்ம ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஃபைன் பண்ணி அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாத்தையும் நாங்கள் ஆட் பண்ணுறோம். சரிதானே? இல்லாட்டி இப்படி ஒன்று யோசிப்போமே, இப்போ நாங்கள் ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, சிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏல இருந்து பிக்கு உரிய இது வந்து 10 கிலோமீட்டர்ஸ் இருப்போம். ரைட், பியில் இருந்து சிக்கு போகிற தூரம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருப்போம். ரைட், இப்போ ஏல இருந்து சிக்கு எவ்வளோ தூரம் என்று கேட்டால், ஏ டு பி 10 கிலோமீட்டர்ஸ், இது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிஸ்டன்ஸ். ரைட், அதோட 20 கிலோமீட்டர்ஸ், அப்போ அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அது ஒரு டிஸ்டன்ஸ். சரிதானே? இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 30 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவீங்க. சரி, அப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அடிஷனுங்கிறது வந்து ஃபிசிக்ஸில் முக்கியமான ஒரு செக்ஷன், எல்லா சந்தர்ப்பத்திலையும் வந்து போகும். சரி, அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அடிஷன் என்று வரப்போக்குள்ள நீங்கள் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நார்மலாக நாங்கள் எப்படி எல்ஜிப்ரிக் அடிஷன்ஸ் நாங்கள் இப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி எல்லா டைம்லேயும் நாங்கள் அடிஷன் செய்யலாம். சரிதானே பிள்ளை? சில டைம்களில் எல்ஜிப்ரிக் அடிஷன் செய்யலாம், சில டைம்களில் எல்ஜிப்ரிக் அடிஷன்ஸ் செய்யலாம். ரைட், அப்போ அந்த ரெண்டு சிச்சுவேஷன்ஸும் என்ன, அந்த எல்ஜிப்ரிக் அடிஷன் செய்ய இயலாது, டிரெக்டாக ஆட் பண்ண இயலாத அவங்கள வந்து நாங்கள் எப்படி ஆட் பண்ணுறதுன்ற சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா பிள்ளை? ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து குவான்டிட்டிஸ், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் தேர் ஆர் 2 types of physical quantities. The first type is scalar quantity and the second type is vector quantity. But scalar quantity and vector quantity நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கேலர் குவான்டிட்டிஸ் எதெல்லாம் ஸ்கேலர் குவான்டிட்டிஸாக இருக்குதோ அந்த ஸ்கேலர் குவான்டிட்டிஸை வந்து நாங்கள் பயமில்லாமல் ஆட் பண்ணலாம், நேரடியாக ஆட் பண்ணலாம். இந்த அடிஷன் சொல்ல போல ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் வந்து ஒரு நாளும் ஒரு உதாரணத்துக்கு 2 ஸ்கேலர் குவான்டிட்டிஸ் சொல்லுங்க, டிஸ்டன்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஒரு டிஸ்டன்ஸ். ரைட், ஒரு இடத்துல ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குது 100 ஜூலுங்கிற ஒரு எனர்ஜி. சரி, இந்த டிஸ்டன்ஸுங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் 100 ஜூலுங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் ஒரு நாள் நாங்கள் ஆட் பண்ண போகிறது இல்லை. சரி, we are not considering the addition of scalar quantities which are different to each other. The similar scalar quantities அதோட அடிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஆட் பண்ணுற தேவை எங்களுக்கு வரும். சரிதானே? ஒரு டிஸ்டன்ஸோட எனர்ஜியோட பவரோட ரைட், இந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரப்போகல அது ஸ்கேலர் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் டிரெக்டாக அவங்களுக்கு ஆட் பண்ணலாம், வேல்யூஸை டிரெக்டாக ஆட் பண்ணலாம். சரி, எனர்ஜி ஒரு 5 types ஆஃப் எனர்ஜியை தந்து அந்த 5 எனர்ஜியை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி ஒரு வேல்யூ ஒன்று எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் ஃபிசிக்ஸில் பின்னால் படித்து கொண்டு போகும்போது கொஸ்டின்ஸ் எல்லாம் செய்யும்போது நான் சொல்கிறது என்ன அர்த்தம்ன்றது இன்னும் உங்களுக்கு டீப்பாக விளக்கும். ஆனால் வெக்டர் குவான்டிட்டிஸ் இதை ஆட் பண்ணும்போது இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஓன்லி த மேக்னிடியூட். ரைட், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், ரைட், இட்ஸ் நாட் கன்சிஸ்ட் ஓன்லி த மேக்னிடியூட். ரைட், in the vector quantities we have to mention the direction as well. Right, then it's depend on the direction as well. சரி, அப்போ டிரெக்ஷனையும் கன்சிடர் பண்ணித்தான் எப்பயுமே வெக்டர் குவான்டிட்டிஸை நாங்கள் ஆட் பண்ணுவோம். சரிதானே? அப்போ டிரெக்ஷனையும் கன்சிடர் பண்ணி வெக்டர் குவான்டிட்டிஸை நாங்கள் ஆட் பண்ணுற நேரம் there are some set of rules that we have to follow. சரிதானே? இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த வெக்டர் குவான்டிட்டிஸை எப்படி ஆட் பண்ணுறது என்கிறதுக்குள்ள கேசஸை ஒன்றுண்டாப்பா. சரி எப்படி? ரைட், the first case இந்த வெக்டர் குவான்டிட்டிஸை நீங்கள் கேசஸ் மூலமாக ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த வெக்டர்ஸை
எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று செய்யலாம் லென்த்து. சரி, ஒரு வெக்டராக இருந்தால் அதை வந்து எங்களுக்கு லென்த்தில் ரெப்ரசன்ட் பண்ணலாம்ங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். இதை விட டீப்பாக நீங்கள் படிப்பீங்க, மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் டீப்பாக படிப்பீங்க. ஆனால் வந்து பொதுவாக பயோசயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரைட் அந்தளவு டீப்பான நாலேஜ் தேவையில்லை. வெக்டர் குவான்டிட்டிஸை பொறுத்த மட்டும் இல்லை, லென்த்தால் அதை டிஃபைன் பண்ணலாம்ங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நீங்கள் கொடுக்குற லென்த்தை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது 20 நியூட்டன் வைங்களேன். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. சரி, இந்த ஃபோர்ஸை எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் லென்த்தில் டிஃபைன் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 5 சென்டிமீட்டர் இந்த 20 நியூட்டனுக்கு ஈக்குவல். சரிதானே? அது இல்லாட்டி 10 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர்ஸ் என்று சொல்லி நான் ஏதாவது ஒரு ஸ்கேலிங் சிஸ்டம் ஒன்று எடுத்துக்கொண்டு எனக்கு இப்படி ஒரு ட்ரா பண்ணலாம். சரி, ஒரு 2.5 வந்து 10 நியூட்டன், இன்னொரு 2.5 20 நியூட்டன் என்று சொல்லலாம். இப்படி ரிப்ரசன்ட் பண்ணலாம். சரிதானே? இப்படி ரிப்ரசன்ட் பண்ணலாம்ங்கிற நாலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளணும். நான் அந்த செகண்ட் செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரைட், நான் இந்த ஃபோர்ஸோட நான் சில விஷயங்களை சொல்லி கொண்டு போனால் உங்களுக்கு குயிக்காக விளங்க பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஆனால் எல்லா வெக்டர்ஸுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வெலோசிட்டியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு வெக்டர் குவான்டிட்டிக்கும் நாங்கள் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் கேஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் right, two physical quantities which are in the same direction, two or more physical quantities which are in the same direction. நான் சொல்றேன் வந்து இது ஒரு 10 நியூட்டன், ரைட், இதுவும் ஒரு 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்றேன். ரெண்டு நேரம் லென்த்தை நான் ஈக்குவலாக தான் கீழே இருக்கிறேன்னு எடுத்துக்கொள்ளுது. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்களேன். இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸில் இப்படி ஒரு 10 நியூட்டன், அதே மாதிரி இப்படி ஒரு 10 நியூட்டன் சேம் பாயிண்ட்டில் கொடுக்குற மட்டும் வேணும். இல்லை என்ன சொல்லிச்சுன்னா அங்கால பக்கம் ஒரு 10 நியூட்டனால் இருக்கிற, இங்கே ஒரு 10 நியூட்டனை கொடுக்குற. சரி, புஷிங் அண்ட் புல்லிங் வித் 10 நியூட்டன்ஸ். ரைட், அப்படி ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரைட், இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இதைத்தான் நான் இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். 10 நியூட்டனை நான் ஒரு 1 சென்டிமீட்டர்னு எடுக்கிறேன்னு. ரைட், 1 சென்டிமீட்டர்னு ரெண்டு இதை எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த படத்தை வச்சு நல்லா தெரியும், சேம் டிரெக்ஷனில் ரெண்டு 10 நியூட்டன்ஸை கொடுத்தோம்ல. ஃப்ரம் யோர் ஓ லெவல் யூ நோ வாட் இஸ் த ரைட் த டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஃபோர்ஸ். சரிதானே? த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி 20 நியூட்டன். இந்த 20 நியூட்டன் எப்படி வந்துச்சு? இதை நீங்கள் டிரெக்டாக ஆட் பண்ணுறீங்க. சரி, அது டிரெக்டாக எப்போ ஆட் பண்ணலாம்னு சொன்னால் ரெண்டும் சேம் டிரெக்ஷனில் இருந்தால். சரி, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லென்த்தில் இதை ரிப்ரசென்ட் பண்ணணும். அதே லென்த்தில் ரிப்ரசென்ட் பண்ணிவிட்டு ஏன் ரிப்ரசென்ட் பண்ணணும்னு சொன்னால் ரிப்ரசென்ட் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி பாருங்கள். இது ஒரு 1 சென்டிமீட்டர் லைன், அதோட இது ஒரு இன்னொரு 1 சென்டிமீட்டர் லைன். சரி, அப்போ இந்த 1 சென்டிமீட்டர் இதை ரெப்ரசென்ட் பண்ணது 10 நியூட்டன், இந்த 1 சென்டிமீட்டர் இன்னொரு 10 நியூட்டன். அப்போ டோட்டல் லென்த் இஸ் கோயிங் டு பி 20 நியூட்டன். சரி, அப்போ இந்த டோட்டல் லென்த்தை வந்து 20 நியூட்டனால் ரிப்ரசென்ட் பண்ணலாம். இப்படி தான் நாங்கள் அடிஷன் செய்யணும். ரைட், அப்போ அது வெக்டரை நாங்கள் அடிஷன் செஞ்சதுக்கு பிறகு அந்த அட் பண்ணின வேல்யூ வந்து இவ்வளோ ஒரு வேல்யூ ஒன்று எங்களுக்கு இப்படி வருது இல்லையா? இந்த அட் பண்ணின இந்த வேல்யூவுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து ரிசல்டன்ட்னு சொல்லுவோம். ஓ லெவல் படிக்கிற நேரத்தில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்படி இந்த மாதிரியான டேர்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சரிதான்? இங்கே நாங்கள் எல்லா வெக்டர்ஸுக்கும் ரிசல்டன்ட் கன்சிடர் பண்ண போகிறோம். சரி, அப்போ ரிசல்டன்ட் என்ற ஒரு டேர்ம் ஒன்று இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ 10 நியூட்டன் இந்த டிரெக்ஷனில் 10 நியூட்டன் இந்த டிரெக்ஷன்லையும் இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிசல்டன்ட் என்று கேட்டால் 20 நியூட்டன். சரி, எப்படி ஆட் பண்ண இந்த மாதிரி வச்சு பார்த்தோம். சரி, இது கேஸ் 1, த ஃபர்ஸ்ட் கேஸ். சரி, த செகண்ட் கேஸ் ரைட், ஒரு ஃபோர்ஸ் இந்த டிரெக்ஷனில் சேம் 10 நியூட்டன் எடுப்போம், நம்ம தெரிஞ்சது. ரைட், இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது இந்த டிரெக்ஷனில் இந்த சேம் 10 நியூட்டன். இது எப்படியான ஒரு சிச்சுவேஷன்? இங்கே ஒரு 10 நியூட்டனை கொடுக்குறோம், 10 நியூட்டன், இங்கே ஒரு 10 நியூட்டன் ஆப்போசிட் டிரெக்ஷனில் கொடுக்குறோம். இவருக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க ரெண்டு பேரும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0ன்னு நீங்கள் படிச்சிங்க. இப்போ சேம் 0 வரும் பாரு. இப்போ இந்த இடத்துல 1 சென்டிமீட்டர் ரிப்ரசென்ட் பண்ணி 10 நியூட்டனுக்கு இருக்குது. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணினால் அடுத்தது வந்து இந்த ஃபோர்ஸை வந்து அடுத்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து அதுக்கு மேலால் அடுத்த 10 நியூட்டன். எப்பயுமே ஃபோர்ஸஸை வந்து எரோங்கிறது முடிவு, ஸ்டார்டிங் வந்து எரோக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன். சரிதானே? இப்போ எரோக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல முடிக்கிறோம்.
இப்போ இந்த ஃபோர்ஸை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எந்த இடத்த எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எந்த டிரெக்ஷன், இந்த டிரெக்ஷன். இது சேம் லென்த்ன்றதுனால சேம் லென்த் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணின பாயிண்ட்டுக்கே வந்து சேர்ந்து. அப்போ ரிசல்ட் என்ன, நோ ரிசல்ட். சரிதானே? அப்போ ரிசல்ட் 0. அதுலேயே ரிசல்ட் 0ன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு 5 நியூட்டன் தான் என்ன செய்வீங்க, இதில் 10 நியூட்டன், இதில் 5 நியூட்டன். ரிசல்டன் ஃபோர்ஸ் இங்கே சைடில் ஒரு 5 நியூட்டன் இருக்கும்ன்றது உங்களுக்கு ஓ லெவலில் நீங்கள் படித்தது உங்களோட அறிவோட உள்ள விஷயம். சரிதானே? அதை இந்த இடத்துல நான் ரிப்ரசென்ட் பண்ண போல எனக்கு இப்படி ரிப்ரசென்ட் பண்ணலாம். பாருங்க, இதில் ஒரு 10 நியூட்டன் 1 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இது ஒரு 5 நியூட்டன் சொன்னால் இது 1/2 சென்டிமீட்டர் தான் இருக்க போகுது. அப்போ இந்த பாயிண்ட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி 1/2 சென்டிமீட்டர்ஸ் இந்த இடத்துக்கு வந்தால் இது டோட்டல் 1 சென்டிமீட்டர் இருந்தால் இது 1/2 சென்டிமீட்டர். ஃபைனலாக முடிக்கும்போது எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்டில் முடியுதோ, ஃபைனல் கன்க்ளூஷன் எங்கே முடியுதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் அந்த லென்த்தை என்ன செய்யலாம், எடுக்கலாம். இந்த லென்த் என்ன, 0.5 சென்டிமீட்டர்ஸ். 0.5 சென்டிமீட்டர்ஸ்ன்னு சொன்னால் 5 நியூட்டன் அது டினோட் பண்ணுது. எந்த டிரெக்ஷனில் டினோட் பண்ணுது, நீங்கள் ரிசல்ட்டனை பேச போக டிரெக்ஷனையும் பேசும். கேஸ் 1ல் டிரெக்ஷன் என்ன, த சேம் டிரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ், சேம் டிரெக்ஷன் ஆஃப் த வெக்டர்ஸ். ஏன்னா ரெண்டுமே ஒரே டிரெக்ஷனில் இருக்கனால ரிசல்ட்டனும் அதே டிரெக்ஷன் தான் இருக்கு. ஆனால் இந்த செகண்ட் கேஸில் வந்து டிரெக்ஷன் பார்க்குறது எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த பாயிண்ட்லேருந்து எங்கே நீங்கள் எண்ட் பண்ணீங்களோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு அரோவுக்கு இருக்கும். இதுதான் ரிசல்ட்டனுக்குரிய அரோ. சரி, அது எவ்வளோ ஆയിരിக்கும், 5 நியூட்டனுக்குரிய அரோவாக இருக்கும். எந்த டிரெக்ஷனில் இருக்குது, இந்த டிரெக்ஷன். சரி தானே? அந்த டிரெக்ஷனில் 5 நியூட்டன். இப்படி ஒன்று யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு 15 நினச்சி பாருங்க. இப்போ எந்த டிரெக்ஷனில் 5 நியூட்டன் இருக்க போகுது, இந்த டிரெக்ஷனில் 5 நியூட்டன் ஆஃப் ரிசல்டன் இருக்க போகுது. ஓ லெவலில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இந்த அடிஷன் வரப்போக்குள்ள இந்த வெக்டர் அடிஷனில் இந்த இடத்துல நாங்கள் அதே இதை ரிப்ரசென்ட் பண்ணினா எப்படி ரிப்ரசென்ட் ஆகும், இது 1 சென்டிமீட்டர், இது 15 ஆக போகல 1.5 சென்டிமீட்டர்ஸ் போகுது. அப்போ நான் இங்கே இந்த பாயிண்ட்டை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணினால் 1 சென்டிமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி 1.5 சென்டிமீட்டருக்கு இந்த இடத்துக்கு போய் நிற்கும். இது செகண்ட் வெக்டர். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்போ எண்டாகி இருக்குது. இந்த டயக்ராம் எங்கே எண்டாகி இருக்குது, இந்த இடத்துல எண்டாகி இருக்குது. அப்போ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து எண்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை கீறி அந்த இடத்துல அரோவை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் சரி, இது எவ்வளோ ரிப்ரசென்ட் பண்ணுது, இது வந்து 10 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். சரிதானே? அது அப்படியே 1 சென்டிமீட்டர் இங்கே க்ராஸ் பண்ணி 5.5 சென்டிமீட்டர் இங்கே பக்கம் போயிடுது. அப்போ 1 சென்டிமீட்டருக்கு அதாவது சரி, இங்கே 0.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த டிரெக்ஷனுக்கு 5 நியூட்டன்ங்கிற ரிசல்டன் ஃபோர்ஸ் இருக்க போகும். சரிதானே? அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 5 சென்டிமீட்டர் 0.5 சென்டிமீட்டர் இஸ் த பட் ரிசல்ட். சரி, அப்போ இந்த வெக்டர் அடிஷன் செய்ய போல வெக்டரில் எப்பயுமே நாங்கள் ரைட் இந்த மாதிரி ரிப்ரசென்ட் பண்ணி தான் வெக்டர் அடிஷன் செய்யும். சரி, அது எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி. இப்போ கேஸ் 1ல் வந்து நாங்கள் இது பார்த்தா சேம் டிரெக்ஷன். அப்போ சேம் டிரெக்ஷனாக இருந்துச்சுன்னா ஆல்ஜிப்ரிக் அடிஷன் நேராக ஆட் பண்ணலாம். சரி, அதே நேரம் கேஸ் 2ல் உங்களுக்கு வந்து எப்படி பார்க்குறதுங்கிறதுக்குரிய நாலேஜ் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உண்மையாக வெக்டர் அடிஷன் சம்மந்தமாக நாங்கள் படிக்கிறது இதுக்காக இல்லை, இதை விளங்கி கொள்றதுக்காக இல்லை. சரி, வெக்டர் அடிஷன் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கறது சரி, இதே சேம் ஃபினாமினாவை யூஸ் பண்ணிக்கொண்டு சரி அதே நாங்கள் இந்த கேஸ் 3 என்று நம்ம அடுத்தது போகிற அந்த விஷயத்தை பார்க்கறதுக்காக வேண்டி தான் வெக்டர் அடிஷன் ஆக முக்கியம். இந்த ஃபினாமினா மறந்துடாதீங்க. ஏன், இந்த டயக்ராமில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போனீங்க, திருப்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்தீங்க, ஃபைனலாக நீங்கள் செஞ்ச வேலைன்னு அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைனலாக நீங்கள் செஞ்ச வேலை ஸ்டார்ட் பாயிண்ட்டையும் எண்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணினீங்க. கனெக்ட் பண்ணதன் பின்னால் எரோவை வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் எண்டுக்கு நீங்கள் போட்டீங்க. இந்த லென்த் எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணினீங்க, அதுதான் ரிசல்ட்டனுக்குரிய லென்த்தாக ரெப்ரசென்ட் பண்ணிங்க தான் வெக்டர் அடிஷன். இப்போ நாங்கள் கேஸ் 3க்கு போவோம். கேஸ் இது என்ன சிச்சுவேஷன் என்றால், ஒரு ஃபோர்ஸ் இருக்குது இப்படி ஒரு டைரக்ஷன்லையும், இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது இப்படி ஒரு டைரக்ஷன்ல. இவங்களுக்கு எப்படி வெக்டர் அடிஷன் செய்யும், இவங்களை எப்படி ஆட் பண்ணுறோம். சரி, இப்போ நான் சேம் 10 நியூட்டன் எடுப்போமே. இது ஒரு 10 நியூட்டன், இது ஒரு 10 நியூட்டன். ரைட், இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு வச்சுப்போம். சரி, எப்படி ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு வச்சுக்கணும். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதே சேம் நாங்கள் நேரத்தோடு படித்த அதே ஃபினாமினா எந்த மாற்றமும் இல்லை, அதே வச்சுக்கொண்டு செய்யும். எப்படி, எனக்கு இப்படி ஒரு இந்த ஹொரிசான்டலாக ஒரு 10 நியூட்டன் இருக்குது. சரி, எனக்கு இந்த டிரெக்ஷனில் சேம் ஒரு
10 நியூட்டன் இருக்குது. நான் 10 நியூட்டனை 1 சென்டிமீட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், இதையும் 1 சென்டிமீட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்போ பாருங்க, இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி என்று நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். நம்ம தான் இந்த ஹொரிசான்டலோட 60 டிகிரி எடுத்த ஒரு ஆங்கிள் ஒரு டிரெக்ஷன் தான் இது இப்போ போகும். பட் நம்ம சேம் ப்ரொசீஜர் என்ன செஞ்ச நேரத்தோட ட்ரா பண்ணினோம் 1 சென்டிமீட்டர் லைன். சரி, அது 10 நியூட்டனை ஒன்று ரிப்ரசன்ட் பண்ணிச்சு. அடுத்த செட்டப் என்ன? அடுத்தது நம்ம என்ன செய்யணும், இந்த பாயிண்ட்ல இருந்து 60 டிகிரி எடுத்து இந்த டிரெக்ஷனில் இப்படி ஒரு இதை ட்ரா பண்ண போகிறோம். சரி, 60 டிகிரி எடுத்து ட்ரா பண்ண போகிறோம். ரைட், 60 டிகிரி எடுத்து ட்ரா பண்ணினோம்னால் இப்போ இந்த இடத்துல முடியும். நம்ம அங்கே இங்கே இப்போ கடைசியாக செஞ்ச வேலை என்ன, ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணினோம். அந்த லென்த் என்னவோ அந்த லென்த் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணிச்சு எங்களுக்கு, அந்த லென்த் வந்து ரிசல்டன்ட் மேக்னிடியூடை ரிப்ரசன்ட் பண்ணிச்சு. அதே நேரம் அந்த லென்த் இன்னொரு வேலை செஞ்சிச்சு என்னது, அந்த டிரெக்ஷன் அது போகிற லைன் அந்த டிரெக்ஷன் வந்து என்ன ரிசல்டன்ட் டிரெக்ஷனாக இருந்துச்சு. சரிதானே? இங்கேயும் அதே வேலை தான் செய்ய போகிறோம். இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். சரிதானே? ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்ட் பாயிண்ட்டையும் இப்போ கனெக்ட் பண்ணினால் இங்கிருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த டிரெக்ஷனில் என்ன இருக்கும், ரிசல்டன் இருக்கும். இந்த இடத்துல ஆங்கிள் வந்து அல்ஃபான்னு சொன்னால் இந்த அல்ஃபாங்கிற ஆங்கிளில் வந்து ரிசல்டன் இருக்கும். அதே நேரத்தில் இந்த லென்த் என்னவோ அதை போய் நீங்கள் மெஷர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சேம் லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த ரிசல்டன்ட் மேக்னிடியூடுக்கு ஈக்குவலாக இருக்குது. எப்படி அங்கே அந்த லென்த் வந்து 0.5 சென்டிமீட்டர் கேஸ் 1லையும் கேஸ் 2லையும் நீங்கள் பார்க்குற நேரம் லென்த் எங்களுக்கு ஃபைனல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு போகல எங்களுக்கு அதோட லென்த் வந்து என்னது மேக்னிடியூடை ரெப்ரசென்ட் பண்ணிச்சோ. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பாயிண்ட்டுக்கு போகிற நேரம் அது எங்களுக்கு டிரெக்ஷனை ஷோ பண்ணிச்சோ. த சேம் வே ரைட், திஸ் ஆல்சோ கோயிங் டு கிவ் அஸ் the length is going to give us the magnitude and the direction is going to be the direction of what the result. சரிதானே? ரைட். அப்போ இதுதான் வெக்டர் எடிஷனோட சம்பந்தப்பட்ட அடுத்த செக்ஷன், முக்கியமான செக்ஷன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிள் 10 நியூட்டன் 60 டிகிரி இந்த மாதிரி கந்திருக்கிற நேரத்தில் அங்கே இது ரூலரை வச்சு 1 சென்டிமீட்டர் கீறி நீங்கள் உங்களோட அந்த கம்பாஸ் இதெல்லாம் வச்சு ஒரு 60 டிகிரி எடுத்து திருப்பி அதில் இருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கீறி இங்கேருந்து டொட் பிடிச்சி இங்கேருந்து டொட் பிடிச்சி லைனை கீறி சரிதானே அந்த லென்த்தை நீங்கள் ஃப்ரீயாக மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை எடுத்து தான் ஆன்சர்னு கொடுக்கணும்னு சொன்னால் மொத்த ஃபிசிக்ஸ் பேப்பரில் இந்த ஒரு வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம். சரிதானே? அப்போ மெத்தமெட்டிக்கலி இந்த லென்த்தை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு புதிய ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்வோம். சரிதானே? புதிய ஒரு மெத்தட் ஒன்றை கையாளுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரிதானே? அது எப்படி ட்ரை பண்ணுறோம்னா ரைட், இப்படி ஒரு சிச்சுவேஷனையும் வச்சு பாருங்க. இது ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ். சரி, இப்போ இந்த பாயிண்டில் 10 நியூட்டன் உண்டு ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டில் 10 நியூட்டன் உண்டு ஆக்ட் பண்ணுதுன்றால் இந்த ஆக்ட் பண்ணுற 10 நியூட்டனை நான் வந்து இப்படி பாயிண்டில் கொடுத்தாங்கன்னா பாயிண்ட்லேருந்து இழுத்தாங்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் இங்கேருந்து தள்ளினாலும் இங்கேருந்து இழுத்தாலும் 10 நியூட்டனோட தான் அது எஃபெக்ட் காட்ட போகும். சரிதானே? அப்போ இங்கேருந்து கொடுத்தாலும் சரி இங்கேருந்து இழுத்தாலும் சரி. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இது ஃபோர்ஸ் வார மாதிரி இருக்குது. அது வார மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம திங்க் பண்ணாலும் சரி, இங்கேருந்து போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை திங்க் பண்ணாலும் சரி. நான் இப்படி ஒரு சிச்சுவேஷனை திங்க் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன். சரி, இப்படி ஒரு சும்மா ஒரு லைன் நான் கீழிக்கிறேன். இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். இப்போ இதை நான் ஒரு பேரலோகிராமை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒரு பேரலோகிராம், சரி, தமிழில் இணைகரம்னு சொல்லுவாங்க. ஒரு பேரலோகிராமை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இதுக்கு பேரலல், இது இதுக்கு பேரலல். சரிதானே? இப்போ இதில் டயகனலை யோசிக்கும். சரி, இந்த டயகனல் ரைட். இப்போ உங்களோட ஓ லெவல் மேக்ஸ் படி, உங்களோட ஓ லெவலில் மேக்ஸ் நாலேஜ் படி இப்போ இது இதுக்கு பேரலல், இது இதுக்கு பேரலல். சரிதானே? அப்போ இதுவும் பேரலல். இந்த லென்த் வந்து இந்த லென்த்துக்கு ஈக்குவல், இந்த லென்த்துக்கு ஈக்குவல். அப்போ இந்த லென்த்துக்கு ஈக்குவல். அப்போ இது ரெண்டும் பேரலல் அண்ட் ஈக்குவல். அப்படின்னா என்ன சாமான்? பேரலலோகிராம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக திஸ் இஸ் கோயிங் டு பி பேரலல் டு திஸ், சேம் டைம் திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு திஸ். சரி, அப்போ இந்த லென்த் வந்து இந்த டயகனல் இப்போ எங்களுக்கு காட்டும். இந்த டயகனல் இப்போ எங்களுக்கு அந்த லென்த்தை காட்டும். சரிதானே? அதே நேரம்
இந்த டிரெக்ஷன் இந்த ஆல்ஃபா இஸ் கோயிங் டு பி த சேம் ஆல்ஃபா. சரிதானே? ரைட். இப்போ இந்த 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 இது என்னது? இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ இந்த 60 டிகிரி இந்த இடத்துல இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வார விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பேரலோகிராமுக்கு உள்ளுக்கு நாங்கள் போகலாம்ங்கிற ஒரு நாலேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒன்றும் யோசிக்காதீங்க. சரி, இப்படி ஒரு பேரலோகிராமுக்குள்ளே நாங்கள் போகலாம். பேரலோகிராமுக்குள்ளே போய் இந்த டயக்னலை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், இந்த லென்த்தையும் அதே நேரம் இந்த டீட்டா சேம் டீட்டான்றதுனால எங்களுக்கு இந்த டீட்டாவையும் ஃபைன் பண்ணலாம். எப்படி ஃபைன் பண்ணணும்னு சொல்லித்தாரு. சரிதானே? ஃபைன் பண்ணலாம். உங்களோட ஐடியா மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் விஷயம். ரைட். ஓகே. இப்போ நான் எப்படி ஃபைன் பண்ணுறது சொல்லுங்கள். அவதானிச்சு பாருங்க. ரைட். இப்போ பாருங்க பிள்ளைகள், இதுதான் நீங்கள் நேரத்தோட இந்த ஃபோர்ஸ். நான் அந்த பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணுறேன். பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணுறேன். ரைட். இந்த இடத்துல இருந்த இந்த ஃபோர்ஸை நான் P என்று சொல்கிறேன். இந்த இடத்துல இருந்த ஃபோர்ஸை நான் Q என்று சொல்கிறேன். ஏன் P Q எடுக்கிறேன் என்றால், சாதாரணமாக வெக்டர் எடிஷனில் நிறைய புக்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலும் விளங்கும், நிறைய டீச்சர்ஸ் மட்டும் நீங்கள் படித்து பார்த்தாலும் விளங்கும். எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுற ஒரு காமன் டேர்ம் இருக்குது பியும் Q. சரிதானே? அதே டேர்மை நாங்களும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு புதிய டேர்ம் ஒன்று யூஸ் பண்ண போனால் அந்த புக்ஸுகளோட எங்களுக்கு போகிறது சரியான கஷ்டம் அதுக்காக சேம் டேர்மை யூஸ் பண்ணுறோம். வேறு டைம் யூஸ் பண்ணோம்னா டேர்ம் யூஸ் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நாங்கள் சேம் டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த இடத்துல நான் செய்ய போகிற ஒரு அடிஷனல் ஒர்க் இந்த லென்த் இதை நான் ஒரு 90 டிகிரிக்குரிய ஒரு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப்பை இந்த இடத்துல எடுக்கிறேன். அதோட உங்களுக்கு தெரியும் இவ்விடத்துல ஒரு டயக்னல் ஒன்று இருக்குது. அந்த டயக்னல் வந்து இதான் எங்களுக்கு தேவையான ஆள். இந்த லென்த் தான் தேவையான ஆள். இந்த லென்த்தை நான் இப்படி உங்களுக்கு காட்டி கொடுப்பேன். சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி ஏதோ ஒன்று செஞ்சு திருப்பி இதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகள் பாருங்க, இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள்? இந்த பீக்கும் கியூக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் நான் டீட்டான்னு சொல்கிறேன். சரிதானே? இந்த ஆங்கிளை நான் அல்ஃபான்னு சொல்கிறேன். சரி, இப்போ பிள்ளைகள் நீங்கள் மேக்ஸில் நல்ல திறமையான ஆக்கள்ன்றதுனால இந்த டீட்டாக்கு ஈக்குவலுங்கிறதுல யாரும் முரண்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? நீங்கள் அதுக்கு வேறு ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருக்காது. டீட்டான்னா அதுவும் டீட்டா ஏன்னா இது ரெண்டும் பேரலல். ரைட். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச லென்ஸ் என்ன? இந்த லென்த்து இந்த லென்த். நான் இவ்விடத்தில் இருக்கிற ரெண்டு லென்த்தையும் XYன்னு போடுறேன். இந்த லென்த்து எக்ஸ் என்றும் இந்த லென்த்தை Y என்றும் போடுறேன். சரிதானே? இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்னோமெட்ரி அது இதுகளை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்னையாவது செய்ய இயலுமா ரெண்டு சொல்லி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரைட். ஓகே. இந்த டீட்டாட வேல்யூ இந்த லென்த் தான் எங்களுக்கு இப்போ தேவை. இந்த லென்த் தான் தேவை. அப்போ இந்த லென்த் தேவைன்னு சொன்னால் எனக்கு இப்படி ஒரு சைடில் நீங்கள் சொல்லுங்க நம்மளே. ரைட். இந்த லென்த் எனக்கு தேவைன்னு சொன்னால் ரைட். அப்போ இந்த லென்த்தும் எனக்கு தெரியும் என்றால் எனக்கு என்ன செய்யலாம்? இந்த லென்த்தை ஃபைன் பண்ணலாம். பைதகரஸ் தியரம். இந்த லென்த்தை நான் ஆர்ன்னு சொல்கிறேன். ரிசல்ட்டன் ஆர்ன்னு சொல்கிறேன். அதில் டிரெக்ஷன் இப்படி இருக்க போகுது. சரிதானே? அப்போ எனக்கு ஒரு இதுக்கு வரலாம், ஒரு இதுக்கு வரலாம். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரைட் Q ப்ளஸ் எக்ஸ் இதில் ஸ்கொயர் ப்ளஸ் Y ஸ்கொயர். சரிதானே? இது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்த Y ஸ்கொயர் வைக்குரிய எக்ஸுக்குரிய வேல்யூ ரைட். வைக்கும் எக்ஸுக்கும் உரிய வேல்யூ இது நாங்கள் எக்ஸுங்கிறது நம்மளோட டேர்ம், வைங்கிறது எங்களோட டேர்ம். ரைட். அப்போ எங்களோட டேர்மில் இருக்கிறத நாங்கள் மாற்றி எடுக்கிறோம். சரி, இப்போ இந்த டீட்டாவை நான் எடுப்பேன். இந்த டீட்டாவை வச்சுக்கொண்டு இப்போ இந்த லென்த் உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த லென்த் அது Pக்கு ஈக்குவல்னு உங்களுக்கு தெரியும். சரியான பிள்ளை? ஏன்னு சொன்னால் இது P வந்து இது பேரலோகிராம்ன்றதுனால இதுவும் P என்று எங்களுக்கு சொல்லலாம். சரி, அப்போ நான் இதை வச்சு கொண்டு சொல்கிறேன். sin theta is equal to theta எங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ, அதை மறந்துடுறேன். theta அவங்க தந்த வேல்யூ. ரைட். sin theta is equal to ரைட் என்ன வரப்போகுது? y over P. Therefore y is going to be equal to P sin theta.
இது ஓகே தானே? அடுத்து நான் வேல்யூ ஒன்று எடுக்கிறேன். cos theta. Cos of theta is equal to x over p, right? Adjacent of hypotenuse, right? Therefore, x is going to be equal to p cos theta, right? அப்போ இதை நான் கொண்டு போய் என்ன செய்ய போறேன்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எனக்கு தேவை இது வருது. இப்போ எனக்கு q ஓகே, q என்ன பிரச்சனை இல்லை, qங்கிறது அது இருக்கிற டேர்ம் தான் இருக்குது. எக்ஸும் வையும் இங்கிற டேர்ம் நம்ம தான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு சரி. அப்போ எக்ஸுங்கிற வேல்யூவும் வைங்கிற வேல்யூவும் வந்து நாங்கள் இருக்கிற டேர்ம்ஸில் எடுத்துட்டு இதை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன நடக்க போகுது, ரைட்? r squared is going to be equal to q plus xக்கு பதில் p cos theta, right? இதுதான் squared plus p sin theta squared, p sin theta squared. அதை நான் அப்படியே போடுறேன், ரைட்? இப்போ இதை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண எப்படி வரும்? r squared, the same r squared is going to be equal to, right, q squared plus, right, the multiply பண்ணினால் 2pq cos theta, right, plus p cos theta, p squared cos squared theta. இது பண்ணால் இல்லாட்ட உங்களுக்கு பயோ பிள்ளைகளுக்கு வழங்குற மாதிரி சொல்கிறேன். இதில் ஸ்கேர்னு வச்சுக்கணும் சரிதானே? ப்ளஸ் p sin theta ஸ்கேர். ஓகே தானே? நான் நினைக்கிறேன் நான் சரின்னு சொல்லி p ஸ்கேர், ரைட்? இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் பாருங்கள். q ஸ்கேர் ப்ளஸ் 2pq cos theta, ரைட்? ப்ளஸ் இவ்விடத்தில் என்ன வரப்போகுது, இதுக்கு நான் சொல்கிற p ஸ்கேர். இந்த இடத்துல நான் உங்களுக்கு இவ்விடத்தில் எழுதி காட்டுறேன், அவரை அனுப்பிச்சு பாருங்க. அவடத்தில் இருக்கிறது என்ன, p cos theta ஸ்கேர். இதை நாங்கள் எப்படி எழுதலாம் என்றால் p ஸ்கேர் cos square theta இப்படி தான் எழுதுவோம். அதே மாதிரி அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் p sin theta ஸ்கேர்டுன்னு சொல்கிறது, p sin theta ஸ்கேர்டுன்னு சொல்கிறது p ஸ்கேர் sin theta, sin square theta. சரி, இப்போ இது ரெண்டையும் தான் ஆட் பண்ணியிருக்கு அந்த இடத்துல. நல்லா அவதானிச்சு பாருங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணுற நேரம் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த p ஸ்கேரை வந்து காமன் எடுக்கிறேன். p ஸ்கேரை காமனாக எடுத்துறேன்னு சொன்னால் வித்தின் த பிராக்கெட் cos square theta plus sin square theta ஒரு வேல்யூ வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டும் வரும். சரி, இப்போ இதை நான் அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல எழுதுறேன். p squared within the bracket cos square theta plus sin square theta. பிள்ளைங்க இந்த மேத்ஸில் cos square theta plus sin square theta is equal to 1. cos square thetaவும் sin square thetaவும் equal to 1. அதை நீங்கள் ஒரு இதில் போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். சரிதானே? cos square theta என்ன sin square theta என்ன அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏன் 1 வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணினால் 1 வரும். சரி, அப்போ இது ஆட் பண்ணினால் 1 வரும். அந்த 1 இதை மல்டிப்ளை பண்ணினீங்கன்னு சொன்னால் எப்படி வரப்போகுது, q square 2pq cos theta plus p square. இதை நாங்கள் நார்மலாக ஜென்ரலாக எங்களோட டேர்ம்ஸில் எழுதுகிற நேரம் r squared is equal to p squared plus q squared plus 2pq cos thetaன்னு எழுதுவோம். உங்களுக்கு கோபம் வராதுன்னு நினைக்கிறேன். இப்படி எழுதினா மாறி எழுதினால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இது பேர் தான் எங்களுக்கு தேவையானால் therefore r is going to be equal to within the square root p squared plus q squared plus 2pq cos thetaன்னு வரும். இதுதான் இந்த லென்த்தை ஃபைண்ட் பண்ணுறதுக்குரிய ஈக்குவேஷன். p squared plus q squared plus 2pq cos theta within the square. சரிதானே? அப்போ லென்த்தை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ எங்களுக்கு போய் இந்த ரூலர் வச்சு அளந்து பார்த்து இது பண்ணி கீறி முடிச்சு இது செய்ய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை.
எங்களுக்கு வேல்யூஸ் தெரியும்னா டக்குன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு ஆன்சர் எடுத்தாச்சு ஏன்னு சொன்னால் பியும் தந்திக்கிறான் கியூவும் தந்திக்கிறான் நீட்டாவும் தந்திக்கிறாங்க நேரத்தோட நான் எழுதின எக்ஸாம்பிள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த எக்ஸாம்பிள் என்ன 10 நியூட்டன் தீட்டா வந்து 60 டிகிரி இருந்துச்சு சரிதானே அப்போ பியும் 10 கியூவும் 10 இது 60 டிகிரி அப்படி தான் நாங்கள் பேசினோம் ரைட் அந்த ஈக்குவேஷனை போட்டு பாருங்க ஆர் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு இவர் தான் அடிஷன் அட் பண்ணினா வாரத்துக்கு என்ன பேர் சொன்னேன் ரிசல்ட் சொன்னேன் அட் பண்ணுறது இந்த அடிஷன் தான் அந்த அடிஷன் வேல்யூ எப்படி வர போகுது பி ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் plus q squared is going to be 10 squared plus 2 pq pq 100 2 pq 200 right cos theta cos 60 degree அப்ப என்ன ஆன்சர் வர போகுது 10 100 plus 100 sorry within the square root இது 100 plus 200 cos 60 half னு சொன்னா 200 அதுவும் 100 ஆக போகுது அப்ப 300 ன்னு ஆன்சர் வருது சரிதானே அப்ப r ட வேல்யூ 10 within the square root 3 ன்னு வருது இவ்வளவு என்னது நியூட்டன் என்றா நியூட்டன் சரிதானே அப்ப இதுக்குள்ள ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வரை இதுவும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வரும் ரைட் இப்படி ஒரு ஆன்சரை நாங்க எடுப்போம் ஓகே சிம்பிள் அப்ப இது நாங்க அளந்து இது பண்ணி எடுக்க போகல இந்த √3 க்கு என்ன வேல்யூ அந்த வேல்யூல உங்களுக்கு எரர் ஆக போகுது அளந்து எடுக்க போகல பாயிண்ட்ல எல்லாம் வரப்போகுது சில நேரம் நாங்க வந்து எரர் சூட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்ப அந்த எரர்ஸ் எதுவும் விடாம நாங்க போகணும்னு சொன்னா கட்டாயம் இந்த ஈக்குவேஷன்ஸ் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் போனோம்னா உங்களுக்கு சிம்பிளா இருக்கு சரி அதனால இந்த ஈக்குவேஷன் இப்போ ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்க நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது வெக்டர் எடிஷன் அப்போ வெக்டரையும் ஆட் பண்ண போகக்குள்ள வார அந்த வெக்டர் இருக்குது இந்த சேம் வெக்டர்ஸ் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி நமக்கு வரக்கூடிய அந்த வெக்டர் இந்த ஃபைனல் ஆன்சர் ஆல்சோ ஷுட் பி ரெப்ரசன்டட் வித் த மேக்னிடியூட் அண்ட் வாட் டிரெக்ஷன் சரி அப்போ இங்கே மேக்னிடியூட் ஓகே டிரெக்ஷன் வேல்யூ என்ன இப்போ டிரெக்ஷன் வேல்யூ எங்களுக்கு தேவை அப்போ டிரெக்ஷன் வேல்யூ என்னங்கிறத நான் இந்த இடத்துல நான் கீழே உங்களுக்கு எழுதி காட்டுறேன் ரைட் டிரெக்ஷன் வேல்யூ என்ன alpha right alpha க்கு நான் யூஸ் பண்றேன் வந்து tan alpha வை யூஸ் பண்றேன் right tan alpha is going to be equal to right எப்பவுமே tan இல்லாட்டி cos இல்லாட்டி sinல நாங்க தீட்டாட வேல்யூவை கொடுத்தோம்னு சொன்னா டிரெக்ஷனை காட்டிட்டோம்னு அர்த்தம் அதான் physics நீங்க பின்னால படிக்க போகும்போது இது நிறைய ஃபெமிலியர் ஆகும்னு யோசிக்காதீங்க சரி tan alpha is equal to opposite y adjacent q plus x சரிதானே y ட வேல்யூ என்ன இந்த இடத்துல நாம ஃபைண்ட் பண்ணுவோம் y ட வேல்யூ p sin theta divided by cos ட வேல்யூ என்ன q plus x ட வேல்யூ என்ன இந்த இருக்குது p cos theta சரி அப்ப tan alpha is equal to உங்களுக்கு நல்லா தெரியும் பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லி இருக்கிறேன் என்னது ஒரு டிரெக்ஷன் ஒன்றை காட்டணும்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற ஆங்கிளை காட்டிட்டால் ஆங்கிளோட வேல்யூவை காட்டிட்டால் சரி ரைட் அப்போ ஆங்கிளோட வேல்யூ என்ன அல்ஃபா தான் ஆங்கிள் அப்போ அல்ஃபாங்கிற ஆங்கிளோட வேல்யூ வந்து இட்ஸ் கோயிங் டு பி tan இன்வர்ஸ் p sin theta over q plus p cos theta ரைட் அப்போ இதுதான் ஆங்கிளுக்குரிய எங்களோட ஃபைனல் கன்க்ளூஷன் அப்போ மேக்னிடியூடுக்கு இது ஆங்கிளுக்கு இது ரெண்டும் தெரியும்னு சொன்னால் ஆன்சர் எடுத்துடலாம் சரிதானே இப்போ இதில் கொண்டு போய் நீங்கள் எங்களோட வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண சரி உதாரணத்துக்கு நாங்கள் இந்த கொஸ்டினில் வந்து 10 நியூட்டன் பிக்கு 10 நியூட்டன் சைன் தீட்டா 60 டிகிரி அப்போ √3/2ன்னு வரப்போகுது சரி அப்போ 5√3ன்னு வரப்போகுது கீழுக்கு வந்து என்ன வரும் 10 நியூட்டன் ரெண்டு வரும் 10 ப்ளஸ் p cos theta என்ன 10 into half 10 into halfன்னு சொன்னால் அது 5 ஆகும் இது 10 + 5 15 மேலுக்கு வந்து 5√3 இருக்குது அப்போ 5ம் 15ம் போச்சுன்னு சொன்னால் 3 அப்போ √3/3 வரப்போகுது சரிதானே அது அதில் ஆன்சரை கொடுத்தீங்கன்னா சரி அது ஆல்ஃபாட வேல்யூ வந்து tan இன்வர்ஸ் தானே அதில் வேல்யூவை கொண்டு போயிட்டு tan டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ஃபாவுக்கு சரியான வேல்யூ அங்கே இருக்கும் ரைட் அப்போ இப்படித்தான் நாங்கள் எப்பயுமே வந்து இந்த வெக்டரை ஆட் பண்ணுற நேரத்தில் அந்த ரெண்டு வெக்டர்ஸும் இப்படி ஏதாவது ஒரு ஆங்கிள் ரைட் 180 டிகிரி 0 டிகிரியாக இருந்தால் கேஸ் 1 சரிதானே 180 டிகிரியாக இருந்தால் ஆப்போசிட் டிரெக்ஷன் அது கேஸ் 2 ரைட் அது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஆங்கிள் ஒன்று எடுத்தால் கேஸ் 3 சரிதானே இப்போ வர கரெக்டாக வர பேப்பர்ஸில் வந்து இந்த வெக்டர் எடிஷனுங்கிறது இந்த லென்த்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஆட் பண்ண தெரியுமாங்கிறது தொடர்ந்து பார்த்து கொண்டு வரேன் ஒவ்வொரு வருஷமும் கேள்வி தொடர்ந்து எம்சிக்யூவில் ஒரு கேள்வியாவது வந்து கொண்டிருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் இதில் ஒரு கன்சன்ட்ரேஷன் ஒன்று இருக்கணும் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க
ரைட். இது ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். ஏன்னா ஃபிசிக்ஸில் இது ஆக முக்கியம். ஏன்னா வெக்டர் அடிஷன் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரப்போகுது. நிறைய ஃபினாமினன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த வெக்டர் அடிஷன் ஆக முக்கியமான ஒரு செக்ஷன் பிள்ளைகள். அப்போ வெக்டர் அடிஷனுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறோம். அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை உங்களுக்கு ஆட் பண்ண தெரியும். இப்போ எப்படி ஆட் பண்ணணும்? ஸ்கேலர் குவான்டிட்டிஸ் within their quantities, right? You can add directly algebraic addition. சரிதானே? ஒரு லென்த்தை ஒரு என்னது ஒரு டைமோட நீங்கள் ஆட் பண்ணினா டிரெக்ட் அடிஷன். சரிதானே? டிரெக்ட் அடிஷன் செஞ்சுட்டு போயிடலாம். டிரெக்ட் சப்ட்ராக்ஷன் செய்யலாம். சரிதானே? நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 100 கேலரிஸ் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க. அந்த 100 கேலரிஸில் வந்து ஒரு 50 கேலரிஸ் வந்து வேஸ்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு கேட்டால் பயம் இல்லாமல் சொல்லுவீங்க 50 கேலரிஸ். சரிதானே? 100 எடுத்து 50 வேஸ்ட் ஆகி 50 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிதானே? அப்போ 50 கேலரிஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு அப்போ எனர்ஜின்னு வரப்போ போல் சிம்பிளாக ஆடிங் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் நீங்கள் லேசாக செய்யலாம். ஆனால் வந்து இதில் அப்படி அல்ல. இந்த விஷயம் வரப்போல் வெக்டர்ஸ்ன்னு வரப்போ போகல டிரெக்ஷனையும் கன்சிடர் பண்ணணும். டிரெக்ஷனையும் கன்சிடர் பண்ணி எப்படி இதை ஃபைன் பண்ணுறங்கிறதுக்குரிய மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, அந்த மெத்தடில் தான் நாங்கள் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். அப்போ இந்த செக்ஷன் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா போதுமானவன். இதை வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ்.